Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? தோட்டத்தில் தான். ஸோ நைட்லாம் மழை பெஞ்சுது. ஸோ புல்லெல்லாம் பிடுங்கலாம் அப்படின்னு பிடுங்கிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, சரி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்ன அப்படின்னாக்கா, நமக்கு பிடித்த வேலைகள் ஏதாவது செய்யும்போது, வீட்டு வேலையாகட்டும், பாத்திரம் கழுவுறதாகட்டும், இல்லை நமக்கு பிடித்த வேலைகள் எந்த வேலையாக வேணாலும் இருக்கட்டும். நான் இப்போ செய்கிற தோட்டத்து வேலை, டைலரிங், ஆரி ஒர்க்கு, இது மாதிரி நமக்கு பிடிச்ச வேலைகள் நம்ம செய்யும்போது நம்ம உடம்பு வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ரிலாக்ஸ் ஆகிற சமயங்களில் நம்ம உள்ளுக்குள்ள, நம்ம உடம்புக்கு, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில எமோஷன்ஸ், சில காயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். எப்போல்லாம் நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த அன்ஹீல்டு எமோஷன்ஸ், அந்த அன்ஹீல்டு ஊன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இன்னர் ஊன் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து மேலே எழும்பி வரும். ஸோ நம்ம என்ன நினச்சிப்போம் தவறுதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா, அந்த எண்ணங்கள் வந்து நம்மளை காயப்படுத்த வருது, அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே காயமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை தாண்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒரு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை யார்கிட்டையாவது போய் பேசுகிறது, இல்லை ஓவர் ஒர்க் பண்ணுறது, அந்த எண்ணங்களை மறக்கிறதுக்காக ஓவர் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்கிறோம். அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த எண்ணங்கள் ஏன் உள்ளேருந்து வெளியில் வருது அப்படின்னாக்கா, அந்த காயங்களை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய கவனிப்பு அந்த காயங்களுக்கு தேவை. அப்போ தான் அந்த காயங்கள் ஆறும். அப்படின்றதுக்காக தான் அந்த காயங்கள் மேலே வருது. நாம் என்ன பண்ணுறோம், திரும்பவும் அதை சப்ரஸ் பண்ணுறோம். திரும்பவும் அதை மூடி வைக்கும்போது அது நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே திரும்ப அந்த காயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து வெளியேற்றத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம அந்த உணர்வுகளை எழுதலாம், இல்லை மெடிடேட் பண்ணலாம், அழுவலாம், இல்லை நம்ம சத்தம் போட்டு யார்கிட்டையாவது சொல்லி வெளிப்படையாக உண்மையான உணர்வுகளை பேசி அந்த காயங்களை, நம்ம எமோஷனை நம்மளால் ஹீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லாருக்குள்ளேயும் நடக்கிறது. பட் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்காது. ஓகேங்களா? நம்ம உள்ளுக்குள்ளேருந்து எழும்பி வரக்கூடிய அந்த அன்ஹீல்டு வூன்ஸ், இன்னர் வூன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளை காயப்படுத்துறதுக்காக வரல. அது வந்து என்னை வந்து ஹீல் பண்ணுங்க, என்னை சரியாக்குங்க அப்படின்னு கேட்கறதுக்காகத்தான் மேலே எழும்பி வருது. அந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அதை போட்டு நம்ம புதைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், காயங்கள், வலிகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா ஜேர்னல் என்ட்ரி போடுங்க. ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய எமோஷன்ஸை ட்ராக் பண்ணுறது. ஒரு தடவை நீங்கள் அதில் உங்களுடைய எமோஷன்ஸை ராவாக எழுதிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப அந்த எமோஷன்ஸ் உங்களை பாதிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக வந்து ஒரு இன்னர் ஹீலிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லாவே புரியும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லையே. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.